வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல நம்ம வந்து ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் சாப்டர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு வியூவர் வந்து சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராப்ளம் அவங்களுக்காக ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? அண்ட் இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 35. From the following profit and loss account, calculate income from business. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இன்கம் ஃப்ரம் பிசினஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பாருங்க. salary 5 lakh, repairs 25,000, bad debts 8,000, provision for bad debts 10,000, donation 25,000, entertainment expenses 5,000, provision for gratuity 20,000, income tax 15,000, provision of IT income taxக்கு அது ஒரு 20,000, wealth tax 25,000, car purchase 50,000, municipal tax for house வந்து 6,000, general expenses 15,000, patent 56,000, net profit 11 lakh 52,000. and incomeல பாத்தீங்கன்னா gross profit 15 lakh, sundry receipt 3 lakh, rent from house property 1 lakh, sales of machine 25,000 அதுல profit வந்திருக்கு. bad debts to be recovered disallowed earlier. ஓகே, earlier வந்து allow பண்ணல, அது 4,000. bad debts recovered allowed earlier 3,000. ஓகே, பாத்தீங்கன்னா இப்ப இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நமக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் இருக்கு. இதுல வந்து பிசினஸ்க்கு ரிலேட் ஆகாத எக்ஸ்பென்சஸ் எது அண்ட் இன்கம் எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகே, எஸ், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். பிசினஸ் இன்கம் rupees 42,700 is not shown in the profit and loss account. ஒரு பிசினஸ் இன்கம் 42,700 இருக்கான், அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காமிக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இது பிசினஸ் இன்கம் நம்ம இப்ப இன்க்ளூட் பண்ணணும். depreciation worth rupees 5,000 approved by the authority is not shown in the profit and loss account. depreciation பாத்தீங்கன்னா ஒரு 5,000 இருக்கு, அதுவும் profit and lossல வந்து ஷோ பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இப்ப இது வந்து எக்ஸ்பென்சஸா காட்டணும். rupees 4,000 relating to other sources is included in general expenses. அதாவது 4,000 expenses பாத்தீங்கன்னா general expensesல இன்க்ளூட் ஆயிருக்கு. ஆனா அது பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் இல்ல, அதர் சோர்சஸ் சொல்லிட்டாங்க. பாருங்க, rupees 4,000 relating to other sources சொல்லிட்டாங்க. வேற சோர்ஸ் சம்பந்தமான எக்ஸ்பென்சஸ் இங்க வந்து பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் நம்ம காமிச்சிருக்கோம். சோ அதையும் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும். rupees 50,000 worth of income not related to business is included in sundry receipt. sundry receiptல 3 lakh இருக்கு இல்லையா, இதுல வந்து 50,000 பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கமே கிடையாதான். ஓகே, நாட் ரிலேட்டட் டு பிசினஸ், பிசினஸ்க்கு சம்பந்தமான இன்கம் அது கிடையாது. சோ நம்ம அதையும் எலிமினேட் பண்ணணும். எஸ், இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்றத பார்க்கலாம். இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, பிசினஸ்க்கு ரிலேட் ஆகாத எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம இன்அட்மிசிபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? எஸ், இப்ப பாத்தீங்கன்னா இங்க சேலரி வந்து பிசினஸ் ரிலேட்டட் தான், ரிப்பேர்ஸ் வந்து பிசினஸ் ரிலேட்டட், பேட் டெட்ஸ் பாத்தீங்கன்னா அதுவும் பிசினஸ் ரிலேட்டட். ஆனா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் பாத்தீங்கன்னா பிசினஸ்க்கு கிடையாது. ஓகே, இதை வந்து இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். எஸ், நம்ம இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் எழுதிக்கலாம். பாருங்க, நெட் ப்ராஃபிட் எழுதியாச்சு, 11,52,000 எழுதியாச்சு. இப்ப ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் ஆல்ரெடி அவங்க மைனஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, எக்ஸ்பென்சஸா காட்டிட்டாங்க. இப்ப நம்ம ஆட் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்க, எதை ஆட் பண்ண போறோம்னா இன்அட்மிசிபிள் ஆட் பண்ண போறோம். அட்மிசபிள் எக்ஸ்பென்சஸ் அதாவது ஆக்சுவலா பிசினஸ் எக்ஸ்பென்சஸ், ஆனா அதை சப்ராக்ட் பண்ணல. இப்ப டெப்ரிசியேஷன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி எக்ஸ்பென்சஸ் இங்க காட்டணும். அப்புறம் பிசினஸ் இன்கம் நாட் இன்க்ளூடட் இங்க போட்டிருந்தது இல்லையா, 42,700. ஆக்சுவலி அது பிசினஸ் இன்கம், இட்ஸ் நாட் ஷோன் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சொல்லிட்டு அத மாதிரி இன்கம் இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கணும். அதர் இன்கம் இன்க்ளூடட் இன், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், அது பாருங்க, சண்டரி ரெசிப்ட் ஒரு 50,000, அது பிசினஸ் இன்கமே கிடையாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுதான் இந்த அதர் இன்கம் நாட் இன்க்ளூடட் இன் P&L. இது நாலுத்தையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஆடும் அண்ட் சப்ராக்ட் பண்ண வேண்டியதை சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. எஸ், இப்ப பாருங்க, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் போட்டாச்சு 10,000. டொனேஷனும் பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் கிடையாது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பிசினஸ் எக்ஸ்பென்சஸ் தான். ப்ரொவிஷன் ஃபார் கிராஜுட்டியும் பாத்தீங்கன்னா இன்அட்மிசிபிள் தான், சோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் 20,000.
அதே மாதிரி இன்கம் டேக்ஸும் பாத்தீங்கன்னா inadmissible தான், அதையும் போட்டாச்சு 15,000. ப்ரொவிஷன் ஃபார் இன்கம் டேக்ஸும் inadmissible தான், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெல்த் டேக்ஸும் பாத்தீங்கன்னா inadmissible தான். ஓகே, 25,000 போட்டாச்சு. கார் பர்ச்சேஸ்ன்றது அசர்ட். ஓகே, அண்ட் இந்த கார் பர்ச்சேஸ்க்கு வந்து ஒபிஷியலா, அதாவது பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணலாம். பட் இங்க கார் பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்ப இந்த 50,000 அப்படியே inadmissible மட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கு டெப்ரிசியேஷனும் போட வேண்டியது இல்ல. புரியுதா? டெப்ரிசியேஷன் எப்ப போடணும்னா இந்த கார் வந்து இஸ் யூஸ்டு ஃபார் பிசினஸ் பர்பஸ் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க, முனிசிபல் டாக்ஸ் ஃபார் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுவும் inadmissible தான். ஓகே, 6,000 போட்டாச்சு. அப்புறம் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ்ல பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு பாருங்க, 4,000 ரிலேட்டிங் டு அதர் சோர்ஸ். ஓகேவா? ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் 15,000, அதுல 4,000 பாத்தீங்கன்னா பிசினஸ் ரிலேட்டட் கிடையாது, அதனால அதையும் நம்ம ஆட் பேக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேட்டன்ட் பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு வந்து அசெட், அதனால இத 56,000 நம்ம inadmissible காமிச்சிட்டு, ஆனா இதுக்கு 25% டெப்ரிசியேஷன் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் எக்ஸ்பென்சஸா. ஓகே, பேட்டன்ட்ன்றது பிசினஸ்க்காக தான், அதனால இது inadmissible காமிச்சிடலாம் 56,000. ஆனா இதுல 25% வந்து நம்ம டெப்ரிசியேஷன் அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ்ன்றது என்னன்னா பிசினஸ் எக்ஸ்பென்சஸ், நம்ம வந்து போடல இப்ப போடலாம் அப்படின்ற மாதிரி இந்த டெப்ரிசியேஷன் அதெல்லாம் அங்க வரும். ஓகே, இப்ப நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாமே பார்த்தாச்சு, அதுல எதெல்லாம் inadmissibleன்றத போட்டுட்டோம். இப்ப இன்கம் பாத்தீங்கன்னா எதெல்லாம் இன்கம் இல்லையோ, அதாவது பிசினஸ் இன்கம் இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது என்னது, இதெல்லாம் இன்கம்னு சொல்லிட்டு நம்ம இன்கம்ல இன்க்ளூட் ஆயிருக்கு, அதனால அதெல்லாம் எலிமினேட் பண்றோம். சோ நம்ம அதை லெஸ் பண்ணணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சன்ட்ரி ரெசிப்ட் இருக்கு இல்லையா, 3 lakh, அதுல எவ்வளவு வந்து பிசினஸ் இன்கம் கிடையாதுன்னு சொன்னாங்க, 50,000. பாருங்க, rupees 50,000 worth of income not related to business is included in sundry receipt. அப்ப இந்த 50,000 இதுல வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, பாருங்க, sundry receipt 50,000 போட்டாச்சு. அப்புறம் ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், பிசினஸ் இன்கம் இல்ல இல்லையா, சோ இதே நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் சேல் ஆஃப் மிஷின், அதுல வந்து ப்ராஃபிட், மிஷினை சேல் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கமா நம்ம காட்ட முடியாது. ஓகே, சோ நம்ம அதையும் மைனஸ் பண்ணிக்கலாம். சேல் ஆஃப் மிஷின் ப்ராஃபிட் 25,000. அப்புறம் பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்ட் வந்து ஏர்லியரா அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அது அலோவபிள். இது பாத்தீங்கன்னா டிஸ்அலோவ்ட் ஏர்லியர் கொடுத்திருக்காங்க, அப்ப நம்ம அதை இன்கமா காட்டக்கூடாது. இது பாத்தீங்கன்னா பேட் டெப்ட்ஸ் ரெக்கவர்ட் அலோவ்ட் ஏர்லியர், இது அலோவபிள். இந்த 4,000 பாத்தீங்கன்னா நமக்கு இன்கமா காட்ட முடியாது. சோ பாருங்க, டிஸ்அலோவ்ட் ஏர்லியரை 4,000 போட்டாச்சு. ஓகே, எஸ். இப்ப நம்ம எக்ஸ்பென்சஸும் பார்த்துட்டோம், இன்கமும் பார்த்துட்டோம். இப்ப நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா பிசினஸ் இன்கம் rupees 42,700 is not shown in profit and loss account. அப்ப இப்ப நம்ம வந்து இந்த பிசினஸ் இன்கம் நாட் இன்க்ளூடட்ல நம்ம இங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் 5,000 இல்லையா, அப்ரூவ் பண்ணிருக்காங்க, அதுவும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காமிக்கல. சோ அந்த 5,000 நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். டெப்ரிசியேஷன் 5,000. ஓகேவா? எஸ். அப்புறம் நம்ம என்ன சொன்னோம், பேட்டன்ட்ல 25% போடலாம்னு சொன்னோம் இல்லையா 56,000ல. அப்ப 25% 56,000 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 14,000 டெப்ரிசியேஷன். அப்புறம் நம்ம இந்த இன்கம் போட்டுக்கலாம் 42,700. ஓகே, போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாமா? ஓகே, இந்த டோட்டல்லாம் இன்னர் காலம்ல இருக்கு, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அவுட்டர் காலம்ல போட்டுக்கலாம். எஸ், இதெல்லாம் ஆட் பண்ணா 2,31 வருது. அண்ட் இதை ஆட் பண்ணோம்னா 19,000, இது அப்படியே 42,700, இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 1,79,000. சோ இப்ப இந்த 11,52,000ல இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். பாருங்க, ஆட் இன்அட்மிசிபிள் எக்ஸ்பென்சஸ் இல்லையா, அப்ப இதை ஆட் பண்ணா என்ன வருது பாருங்க, 13,83,000. இப்ப இதுல இது என்ன பண்ணணும், லெஸ். ஓகே, அப்ப இந்த 19,000 லெஸ் பண்ணணும். அப்புறம் இந்த 42,700 ஆட் பண்ணணும். ஓகே, இதை லெஸ் பண்ணிட்டும் இதை ஆட் பண்ணி போட்டாச்சு. அப்ப இந்த அமௌண்ட்ல இதை என்ன பண்ணணும் போட்டுருக்கு பாருங்க, லெஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அப்ப இதை சப்ராக்ட் பண்ணி போடணும். சப்ராக்ட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க, 12,27,700. இதுதான் பிசினஸ் இன்கம். ஓகே, ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லையா? எஸ். இத மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ல டவுட் இருந்தாலும், ஏதாவது சாப்டர்ல டவுட் இருந்தாலும் அந்த ப்ராப்ளமோட டீடைல்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக ப்ராப்ளம் நான் ஒர்க் அவுட் பண்றேன். எஸ். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.